சிவனின் தன் பக்தருக்கு என்ன செய்தார் தெரியுமா? பசுமை நிறைந்த ஒரு சிறிய கிராமம். அங்கு வாழ்ந்தார் சிவபெருமானின் உண்மையான பக்தர். அவரின் பெயர் சிவநேசன். ஏழ்மை இருந்தாலும் அவரது மனதில் ஒருபோதும் குறையில்ல. ஏனெனில் அவரது உயிரே சிவபெருமான். ஓம் நம சிவாயா. ஒவ்வொரு அதிகாலையும் சிவநேசன் சிவன் கோவிலுக்குச் சென்று தன் பக்தியை அர்ப்பணிப்பார். பணம் இல்லை, பெரிய காணிக்கை இல்லை, ஆனால் தூய மனம் இருந்தது. ஒரு வருடம் கிராமம் முழுவதும் கடும் வறட்சி ஏற்பட்டது. சிவநேசனின் குடும்பமும் பட்டினியில் தவித்தது. அப்பா பசிக்குது என்று அந்த குழந்தை அழுதது. சிவநேசனும் சிவனை நனைத்து கண்ணீர் விட்டார். அந்த இரவு சிவநேசன் இறைவன் முன் விழுந்து கதறினார். ஈசனே, என் மக்களை காப்பாற்று. ஒரு தாயின் பரிவோடு உன்னை மன்றாடுகிறேன். அப்போது கோவில் முழுவதும் தெய்வீக ஒளி பரவியது. சிவபெருமான் காட்சியளித்தார். இது அட்சய பாத்திரம், பசித்தவர்களுக்கு உணவு அளி. இதன் அருள் ஒருபோதும் குறையாது என்று சிவபெருமான் கூறினார். ஓம் நம சிவாய. ஆச்சரியம்! அப்பா, உணவு வந்துவிட்டது. அக்ஷய பாத்திரத்தில் இருந்த கிடைத்த உணவை மூவரும் சந்தோஷமாக உண்டனர். அந்த நாள் முதல் மக்கள் யாரும் சிவநேசனின் வீட்டிலிருந்து பசியுடன் திரும்பவில்லை. ஆனால் அனைவருக்கும் அந்த அதிசயம் மகிழ்ச்சியை தரவில்லை. சிலருக்கு அது பேராசையை உருவாக்கியது. பகிர்ந்த அன்பிற்கே என் அருள், பேராசைக்கில்லை என்று சிவபெருமானின் குரல் ஒலித்தது. திருடர்கள் கண்ணீருடன் பாத்திரத்தை திருப்பிக் கொடுக்கிறார்கள். சிவநேசனும் அவர்களை மன்னித்தார். சிவநேசன் பிறகு அந்த அக்ஷய பாத்திரத்தை வைத்து கிராம மக்கள் அனைவருக்கும் உணவளித்தார் சிவநேசன். இறுதியில் சிவபெருமான் தனது உண்மையான பக்தனை தன்னுடன் சேர்த்துக் கொண்டார். பசியை போக்கும் கரங்கள் இறைவனின் கரங்களே. ஓம் நம சிவாய.